திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருவினாலே கடந்த 26/2/2025 அன்றைய தினம் மாசி மாத மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் கொண்டாடினோம். பல்வேறு ஆலயங்களிலும் இந்த சிவராத்திரி விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. நாம் இந்த பகுதியில் திருவருளினாலே பழமையான ஆலயங்கள், வழிபாடு இல்லாத ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அங்கே அடியார்கள், சிவனடியார்கள் மூலமாக வழிபாடு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அதுவும் சிறப்பாக நடந்திருக்குது. அது அல்லாமல் பல்வேறு ஆலயங்களுக்கு தரிசனத்துக்கு சென்றிருந்தோம். அப்படி தரிசனத்துக்கு போயிருந்தப்போ தஞ்சாவூரில் சோமசுந்தரேஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தில் அடியார் பெருமக்களுடைய அழைப்பின் பேரில் தரிசனத்துக்கு சென்றிருந்தோம். இப்போ நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. 2வது காலம் வழிபாடு நடைபெற்று கொண்டிருந்தது. தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கும் போது ஒரு கருத்தை நாம் அங்கே பதிவு செய்தோம். அதை இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். என்னென்னா, இந்த சிவராத்திரியில் 4 காலம் வழிபாடு செய்துவிட்டு 4வது கால வழிபாடு முடிந்து நாம் வீட்டுக்கு செல்லும்போது முழுக்க அந்த இரவில் வழிபாடு நடத்திய நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டுமா, ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். என்னென்னா, உள்ளூர், அதாவது அது உணர்வுபூர்வமாக அந்த காலங்களை நாம் தரிசிக்கும்போது, 4 காலங்களையும் தரிசிக்கும்போது, எப்போ இந்த சிவராத்திரி வரும் என்று நாம் தேடிக்கொண்டிருந்து இந்த முதற்கால அபிஷேகம் துவங்கும் போது நமக்கு ஒரு உணர்வு, முதற்காலம் ஆரம்பிக்குது. இப்போ 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம், இன்னும் சொல்லப்போனால் அர்த்த ஜாமம் முடிந்து கோவில் நடை சாத்தப்பட்டு வீட்டுக்கு புறப்படும் போது மனதிற்குள்ள ஒரு வலி. 4 காலம் முழுசாக தரிசனம் செய்தோம் என்கின்ற நிறைவை தாண்டி ஒரு விதமான வலி. 4 காலம் விட்டுட்டு நம்ம போகிறோம், சிவராத்திரி இந்த வருஷம் முடிஞ்சிச்சா, இன்னும் 1 வருஷம் ஆகுமா வர்றதுக்கு, அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு சிவனடியார்கள் தள்ளப்படுவார்கள். அதை நான் அடியனும் உணர்ந்திருக்கிறேன், பல்வேறு அன்பர்கள் சொல்லியும் கேட்டேன். என்னென்னா, இறைவருளை முழுமையாக அனுபவித்துட்டு ஒரு ஆன்மா அதை விட்டு நீங்குவதற்கு அதற்கு மனசு வராது. இன்னொன்று, இன்றைக்குள்ள நடைமுறையில் சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா, முக்தி பேர் வழங்கக்கூடியவன் இந்த இறைவன் தானே, இந்த சிவபெருமான் தான் பேராற்றல் உடையவன், முக்தி பேரை வழங்கக்கூடியவன், ஆன்மாக்களை கடத்தேற்றக்கூடியவன் தெரிஞ்சிருந்து அவனை விட்டுட்டு எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, கோயிலுக்குள்ளே வச்சு கதவு பூட்டி எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஆகம ரீதியாக கட்டப்பட்ட ஒரு கோவில், அங்கே எழுதியிருக்கக்கூடிய இறைவன், இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். இது அவன்தான், அவனுடைய திருமேனி அவன்தான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட திருமேனியை விட்டுட்டு அந்த ஆலயத்தை விட்டுட்டு எப்படி போக முடியுது என்று கேட்கும்போது நான் அங்கே இருந்த தாய்மாரிடம் தெரிவித்தேன். நீங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் பிறந்திருப்பீர்கள், ஒரு வீட்டில் புகுந்து, அதாவது வாழ்க்கைப்பட்டிருப்போம். இப்போது பிறந்த வீட்டிலிருந்து திருமண நாள் வந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது அந்த சில வினாடிகள், அந்த சில நிமிடங்களில் மனசுக்குள்ளே ஒரு விதமான உணர்வுகள் நம்மளை அப்படியே ஒரு நெகிழ்வுக்குள்ளாகும். இன்னும் சில பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க, தன்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு போகிறோம், உடன் பிறந்தாரை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு. ஆனாலும் போய் தான் ஆகணும். ஏன், என்ன பிறந்த ஒருவர் இந்த இடத்திலிருந்து புகுந்த வீட்டுக்கு போய் இன்னும் அங்கே வாழக்கூடிய மீதி காலம் இருக்கிறதுன்னு சொல்லப்போனால் இதை விட அதிக காலம் அங்கே தான் என்பது இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறை. இந்த இடத்துல 4 கால வழிபாடு முடிந்து நாம் வீட்டுக்கு செல்லும்போது எப்படி பிறந்த வீட்டிலிருந்து நாம் புகுந்த வீட்டுக்கு செல்கிறோமோ, அதுபோல் இறை வழிபாட்டை முடித்துவிட்டு நாம் வீட்டுக்கு செல்லும்போது அங்கே நமக்கான வாழ்வியல் இருக்கிறது. இப்போ இறையருளோடு கூடிய நாம் எப்படி இந்த இறையருளை பெற்றோமோ அதே போல் மற்றவர்களுக்கும் அதை சொல்வதற்கு, ஆட்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு வாழ்வியலை நோக்கி நாம் பயணிக்கிறோமே தவிர, இவன்தான் இறைவன் என்பது நமக்கு தெரியும், இவன்தான் நம்மை கடை தேற்றக்கூடியவன் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது, அதன்படி நாம் வழிபாடு ஆற்றுக்கணும். இன்றைக்கு சிவராத்திரி முடிஞ்சிருது, ஏன் நாளைக்கு இரவும் வழிபாடு பண்ணால் வேண்டான்னு இருக்கா? அப்படி இல்லை. அப்போ அதிகாலை வழிபாடு என்பதுக்கு ஒரு மார்கழி மாதம், அதே போல் இரவு வழிபாடு என்பதற்கு சிவராத்திரி என்று நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை ரொம்ப அற்புதமாக பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் கிட்டத்தட்ட 5 பாடல்களில் சொல்கிறார். பாருங்களேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படா நமக்கு இந்த தரிசனம் கிடைக்கும்னு நடராஜ பெருமானை தரிசிக்கிறதுக்காக தில்லையம்பலத்துக்கு போகிறாரு. அங்கே தரிசனம் முடித்துட்டு மீண்டும் அவர் எங்கே வர்றார், திருவாரூருக்கு தரிசனத்துக்கு போகணும். வர்ற வழியில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதார தலமாகிய சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு தலங்களை தரிசிக்கிறார். ஆனாலும் சிதம்பரத்தை விட்டுட்டு போகணுமே, யாருக்கு மனசு வரும்? அது அந்த நடனத்தை பார்த்துட்டே இருக்கணும். அப்பர் பெருமான் கூட அந்த நடனத்தை பார்த்துட்டே இருந்தால் என்று வந்தால் இன்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நடனத்தை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வராது. ஆனால் விட்டுட்டு இவர் போகிறார். அந்த காட்சி எப்படி சொல்கிறார் பாருங்கள். திருவாரூருக்கு வா என்று சிவபெருமான் அழைப்பு விடுத்தார். அப்போ ஒருத்தர் தரிசனத்தை, ஒரு நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை விட்டுட்டு
தியாகராஜ பெருமான்ட்டு வர்றார். தியாகராஜ பெருமான்ட்டு வர்றது காரணம், தியாகராஜ பெருமானே அசரீதியாக திருவாரூருக்கு வா என்கின்ற அழைப்பு. பாருங்கள் எப்படி அதை தொடர்புடுத்து. அந்த பாடல்களில் பாருங்களேன், 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ரொம்ப அற்புதமாக இருக்கும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 பெருந்து சாத்துவேகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லி இந்த பாடலை தெய்வ ஜெயக்குளார் சொல்கிறார். எவ்வளோ வார்த்தைகளை கோர்த்துருக்கிறார் பாரு. இதுக்கு அடுத்த பாட்டில் தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணிலா நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று முடிக்கிறார் இந்த பாட்டை. அடுத்த அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா, தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரி புனல் மரிதிரை பொன்னி மடுத்த நீர் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். இந்த பாட்டை கவனிங்க. அந்த தரிசனத்தை அவர் 5 புலன்களும் கண்களே ஒன்ற தரிசனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறார். அதை விட்டு நீங்காமல் நிற்கிறார். நம்ம பார்க்குறோம். திருவாரூர் எம்பெருமான் அசரீதியாக நீ வா என்று சொல்லும்போது திருவாரூர் நோக்கி பயணிக்கிறார். அப்போ இந்த இடத்துலேருந்து பிரிவதற்கு மனசு இல்லாமல் தான் அவர் போகிறார், அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்ததுனால. அதுபோல தான் சிவராத்திரி வழிபாடும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆலய வழிபாடு செய்துவிட்டு அங்கே அந்த காலங்கள் முடிந்து ஆலயம் நடை சாத்தப்படுவதும் இதனுடைய பொருளில் தான் இருக்கிறது. அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு கணமும், இன்னும் சொல்லப்போனால் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான் சொல்வது போல ஒவ்வொரு கணமும் இமைப்பொழுதும் என்னஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசக பிறந்தகை சொன்னதுக்கு பிற்பாடு இதை விட வேறு என்ன நாம் விளக்கம் கொடுக்க முடியும்? அந்த அளவில் இவன் தான் நம்மை கடைத்தேற்றக்கூடியவன் என்பது அறிந்திருந்தாலும் நம்முடைய வாழ்வியலை இன்னும் சொல்லப்போனால் நம்மை சார்ந்தோரையும் கடைத்தேற்றுவதற்காகத்தான் நாம் பயணிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிவராத்திரி வழிபாடு செய்த அத்தனை அன்பர் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லூரில் பரிபூர்ணமாக சித்திக்கிறேன்.